நண்பர்களே, இன்னைக்கு பாரதி ராஜா அவர்களோட நினைவு நாள். இன்றைய நாளை ஒட்டி அவரோட நினைவு எதையாச்சும் ஒண்ணு, அவரோட உழைப்பு ஏதாச்சும் ஒண்ணு, அவரோட ஆக்கப்பூர்வமான சிந்தனை ஏதாச்சும் ஒண்ணு விவாதிச்சுட்டு போகணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை. வெறும் முகப்படத்தை வைத்து தொழுதிட்டு போகிறது அவரை இழிவுபடுத்துற மாதிரி, அவரை உழைப்பை இழிவுபடுத்துற மாதிரியான எண்ண ஓட்டங்கள் எனக்கு இருப்பதனால் ஒரு படைப்புகள்ல ஒரு சிறு நகலையாவது வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்தில் இந்த பதிவு நான் வெளியிடுறேன். அவரோட படைப்புகள் பல இருக்கலாம். கிழக்கு சீமையர்கள் நிறைய பேர் போற்றலாம், மண்வாசம் உடையவர்கள். எனக்கு மண்வாசம் மீது நாட்டம் இல்லை. அது மண்வாசமாக இல்லாமல் சாதியவாசமாக இருப்பதனால் எனக்கு அதன் மீது நாட்டம் இல்லை என்றாலும் பாரதி ராஜா மீது எனக்கு மிகப்பெரிய பற்று இருக்கு. அவரோட ஆகச்சிறந்த படைப்பு என்று நான் நினைப்பது 16 வயதினிலே என்ற படைப்பு. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, இப்ப அவரு அந்த படத்தை எடுத்து இன்னும் 40 ஆண்டுகள் ஆகுது. அது மாதிரியான ஒரு கருத்து பதிவு இன்னும் யாரும் செய்யவில்லை என்பது என்னோட கண்ணோட்டம். என்றால் இன்னுமே நான் நிறைய இடத்துல பாக்குறேன், படத்துல ஹீரோவா இருக்கிறவங்க எல்லாருமே நிஜத்துல சப்பானியாக இருக்கிறார்கள். அதே போல நிஜத்தில் சப்பானியாக நாம் கருதுகிற ஆட்கள் அனைவருமே மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கிறார்கள் அப்படின்ற யதார்த்தமான உண்மையை 16 வயதினிலே ரொம்ப ஆழமாக பதிவு செய்யறத என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. அதனால அந்த படத்தை என்னால போற்ற முடியும். அந்த மாதிரியான ஒரு படம் இன்னும் வரவில்லை என்றுதான் சொல்ல முடியும். ஏனென்றால் அதுல ஒரு மிகச்சிறந்த ஹீரோ என்று நினைக்கப்படுற ஒரு ஆளை சப்பானி கேரக்டர்ல நடிக்க வைத்து அந்த ஹீரோவை அதற்கு ஏற்றவாறு அழுத்தமான ஒரு பாதிப்பை கொடுக்க முடியும்னா அது பாரதி ராஜாவால மட்டும்தான் முடியும் என்று தோன்றுகிறது. நண்பர்களே, பாரதி ராஜாவின் இன்னொரு கோணத்தை பாருங்கள். 16 வயது நிரம்பிய பெண், மெச்சூரிட்டி இல்ல அவங்க தப்பா சூஸ் பண்ணுவாங்க, காதல் தவறு என்ற விவாதத்துக்குள்ள நான் செல்லல. ஆனால் 16 வயது நிரம்பிய ஒரு பெண் சப்பானியின் ஆள் மனதில் இருக்கிற அன்பை புரிந்து கொள்வதற்கான திறன் அற்றவராக இருக்கிறார். ஆனால் ஒரு டாக்டர் வந்தாங்கன்னா அவர்கிட்ட அன்பு நிறைய இருக்கும் போல அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன்ல இது பண்ணிடுறாங்க. ஆனால் சப்பானியின் உண்மையான காதல் புரிந்ததுக்கு அப்புறம் அவர் ஆழமான ஒரு காதலுக்கு செல்கிறார். இப்ப சொல்லுவாங்கல்ல, அது லவ் இல்ல இன்ஃபாக்சுவேஷன் அப்படின்லாம் பல டேர்ம்ஸ் நம்ம இப்ப பார்க்க முடியுது. சோ அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை அப்பயே பாரதி ராஜா சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் இதை எடுத்துக்கிற முடியும். சோ இன்றைய தலைமுறையினருக்கு தேவையான கருத்தியல், ஒருத்தர் சப்பானியா இருக்கலாம், ஆனா தனக்கு தேவையான காதல் அவங்க கிட்டதான் இருக்கும் அப்படின்ற பதிவும் அந்த படத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சோ இன்றைய தலைமுறையினருக்கும் தேவையான ஒரு கருத்தியல் இந்த படத்துல இருக்கு அப்படின்றத நான் குறிப்பிட்டு அந்த படத்தை திரும்ப தோழர்கள், இன்னும் இளம் வயதில் இருக்கிற ஆண் பெண் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.